வணக்கம். 200th எபிசோட். கடந்த 9 எபிசோட்ஸை குவிக்காக லெட்ஸ் ஹாவ் அ ரிவ்யூ. அந்த கோவிட் கான்டெக்ட்லேருந்து பார்த்தா மிஸ்ஸிங் டேட்டாங்கிறது people who have the disease but don't even test for it. People who die without any statistics being taken about why they died. அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். கரெக்ட். அந்த ஏரோப்ளேனில் அடிபட்டு திரும்பி வர ஏரோப்ளேனை தான் பார்க்குறோம். வழியிலேயே விழுந்துடுற ஏரோப்ளேனை பார்க்கலன்னு பேசணும் இல்லையா? வெரி சிமிலர். சக்ஸஸ் ஸ்டோரிஸை படிக்காதே, ஃபெயில்யூரை படி, அங்கே தான் லெசன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு அப்துல் கலாம் சாரும் சொல்லியிருக்கார். ஏன்னா இந்த சக்ஸஸ்ங்கிறது இட்ஸ் த ஸ்ட்ரெயிட் அண்ட் நேரோ பாத். ஃபெயில்யூரில் தான் அந்த நெளிவு சொலிவுகள் நிறைய நம்ம கண்ணுக்கு புலப்படும். ஸோ ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. பிரதீப் ரகுநாதன் அப்படிங்கிறவர் நல்ல வீடியோ. கடைசியில் அந்த இதுதான் ஞாபகம் வந்தது, நீ உதவியாக இல்லைனாலும் பரவாயில்ல, உபதிரவமாக இருந்துடாத அப்படின்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. he said, எல்லாத்தையும் சொன்னீங்களே அப்ஸ்ட்ரக்ஷன் பைன்னு, அப்ஸ்ட்ரக்ஷன் பை ஸ்பவுஸ் சொல்லலையே, அப்ஸ்ட்ரக்ஷன் பை யோர் செல்ஃப் சொல்லலையே. எஸ், யூர் ரைட். அந்த 2 விஷயமும் சொல்லியிருக்கணும் தான். சாந்தி முருகேசன் அவர்கள் அப்ஸ்ட்ரக்ஷன் 5 வகைப்படும், இந்த 5 தான் நம்மளுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு கிரீடு, லஸ்ட், ஆங்கர், டெம்டேஷன், ஈகோ அப்படின்னு எல்லா மதங்களிலையும் எல்லாரும் சொல்கிற அந்த பெரும் குற்றங்கள், த கார்டினல் சின்ஸ் லிஸ்ட் பண்ணாங்க. கரெக்ட் தான். பட் அதை படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, கேள்விக்கு பதில் தெரியும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த 5 பேரை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா போகிறோம் அப்படின்னு தெரியும். ஆனால் கூட ஏன் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு இந்த யூனிவர்சல் பாஸ் தான் ஞாபகம் வந்தது. என்ன பண்ண போகிறான்னு தெரியும், எப்படி அடிக்க போகிறான்னு தெரியும், ஆனாலும் நம்ம பவுலர்ஸ் பால் போட்டு அந்த ஆள் ஸ்டேடியமுக்கு வெளில 6 அனுப்புகிறார் பாருங்க. அப்படி தான் எனக்கு தோணுது. We know what these things can do to us. We don't spend enough time analyzing those, introspecting on those, trying to keep those away. If you keep those away, automatically there will be growth. நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்க்கு ரொம்ப ஏங்கினேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஷாலோ இஸ் பெட்டர். ரொம்ப டீப்பாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கூடாது. ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி ஹேவிங் ஹாய் ஃபைன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். எனக்கு அவ்வளோவா அது பிடிக்கலை, கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஐயோ இப்படி சொல்கிறாங்களே இவங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் வளர்ந்த விதம், ஒவ்வொருத்தரோட பேக்ரவுண்ட்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் மேட்டர் வென் somebody comes to a conclusion like this. But I still feel, I think many of us will agree when I say it is about quality and not about quantity. It is about how deep the few relationships you have are than about how many the shallow relationships you have are. டார்க் நைட்டில் ஒரு சீன் வரும். ஒருத்தன் அந்த வெல்லேருந்து ஏறி வருவான். மற்றவங்கள்லாம் ஏற ட்ரை பண்ணி விழுந்துட்டு இவன் மட்டும் சக்சீட் ஆகிறதுக்கு காரணமே he wouldn't have a plan B. He wouldn't have a strap safety harness அப்படிங்கிற அந்த சீனை சொன்னார். எஸ், வெரி ரெலவெண்ட் பாயிண்ட். பட் அதே சமயத்தில் அவர் கேட்குறார் doesn't this contradict the proverb, don't put all your eggs in the same basket? எல்லாத்தையும் ஒரே இதில் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு தானே பெரியவங்க சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாரு. எஸ், பட் பெரியவங்க சொல்கிறது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அட்வைஸ்னே நான் சொல்லுவேன். டுடே த நீட் ஆஃப் தி hour is for you to take those risks. சேத் கோடின் அவர் சொல்கிறத கேட்டிங்கன்னா,
the greatest risk you take is not taking enough risks அப்படின்னே சொல்கிறார். ஸோ think about it. நாட் கிவிங் அப் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஜஸ்ட் இன் கேஸ் பிளான் பிலாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஐ வுடன்ட் அக்ரி. பிகாஸ் சம்டைம்ஸ் இது நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு கிவ் அப் பண்ணும்போது தான் மற்ற ஜன்னல்கள் திறக்கின்றன, மற்ற கதவுகள் வழி விடுகின்றன, பியூட்டிஃபுல் உலகத்துக்கு நம்ம போக முடியறது அப்படின்னு சொன்னாங்க. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. த பாயிண்ட் வாஸ் ஒன்லி அபவுட் பிளான் ஏவை ஃபோக்கஸ் பண்ணாமல் பிளான் பிக்கு ரொம்ப நேரம் செலவழித்து பிளான் ஏவை கோட்டை விட்டுறாதீங்க. இட் டிசர்வ்ஸ் ஆல் யுவர் அட்டென்ஷன். டு நாட் ஆல்வேஸ் கீப் லுக்கிங், எங்கப்பா எக்ஸிட் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன். விதுங்கிறவர் பியூட்டிஃபுல் கரியர் அட்வைஸ் ஒன்று ஷேர் பண்ணார். ஐ ஹேவன்ட் ஹர்ட் ஆஃப் இட் இன் திஸ் ஃபார்ம். ஐ எம் கோயிங் டு டேக் இட் ஃப்ரம் ஹிம். ஹி சேஸ், initial years of adult life la we should do a job that we don't deserve yet. நமக்கு தகுதி இல்லாத வேலை ஒன்றை எடுத்துக்கொண்டு அதில் தகுதி பெறுவதற்கு முயற்சி செய்தாலே career progress will be automatic and smooth. That's a beautiful take. அந்த மாதிரி நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா all the best. Do well. இப்படி உண்மையை போட்டு உடைச்சிட்டிங்களே அப்படின்னு ஒரு 2-3 பேர், people I respect outside Zoho, inside Zoho, people I respect wrote to me and said, yes, the imposter syndrome is real and I have suffered through it. I continue to suffer once in a while, even today அப்படின்னு சொன்னாங்க. It didn't come as a shock to me because I have been reading about the imposter syndrome, but it pained. It's an unnecessary pain that each of us end up going through. Get over it. Realize that everybody else is incomplete just as you are, and focus on just getting better than what you were yesterday. And the molehill and mountains, local maxima preventing you from the global maximum அப்படின்னு பார்த்தோமே. ஒரு ஃபோட்டோகிராஃப் அனுப்பிச்சார் ஒரு நண்பர். இதுதான் டோக்கியோ. எத்தனையோ ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருக்குது. பட் இன் கான்டெக்ஸ்ட், வென் யூ லுக் அட் இட் இன் கான்டெக்ஸ்ட், மவுண்ட் ஃபூஜி அங்கே இருக்குது. மவுண்ட் ஃபூஜி அங்கே இருக்குது. இதெல்லாம் சின்ன 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 குன்றுகள் தானே compared to that big daddy of them all. Beautiful. And the underachieving goat ஒரு இடத்துல நின்று மாட்டிக்குது பாருங்க. இட்ஸ் நாட் ஏபிள் டு கோ ஹையர் அப்படின்னு சொன்னேன். ஒருத்தர் அதுக்கு கொடி தூக்கி சப்போர்ட்டுக்கு வந்துட்டார். he said, perhaps its needs are met and it's happy where it is. அதனால தான் அந்த கோட் இறங்கி அடுத்த ஏறாமல் இருக்கும். I understand. I relate, I see where you are taking us. We will probably do a quotidian on that. To be happy where you are. Thank you. லக்ஷ்மணன் ராஜகோபாலன்கிறவர் கண்டுபிடிச்சிட்டார். ஃபேஸ் இன் ஃபோட்டோ ஹேவிங் யுவர் ரெசம்பிளன்ஸ் அப்படின்னு. ஆமாம், இது நான் தான். 2005 அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஹில் ஸ்டேஷனில் we were taking an outdoor bath. So, thank you. சுந்தரி மோகன் அவங்க the Tamil and English combination matches so much with our way of conversation at home too அப்படின்னு சொன்னாங்க. Incidentally, Zoho Schools of Learning-ல that's exactly how we teach our students. Most of them are from Tamil Nadu. And English தெரிஞ்சிருந்தாலும் மதர் டங் வழியாக சொல்கிற அந்த pedagogy has its own merit. So naturally எங்கள் faculty எல்லாருமே they slip and switch between these two languages smoothly, and the students say it's so useful for them to learn easier. அமேசான் மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் பண்ண ட்ரை பண்ணுறது இதனால் தானா? அந்த கர்வ் ஜம்ப் பண்ண பார்க்குறாங்களா அவங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இ காமர்ஸ் ஆரம்பித்தாங்க, புக்ஸ் ஆரம்பித்தாங்க, இப்போ ஸ்பேஸுக்கு ஏதோ விட போகிறாங்களாம், அப்புறம்
ரோட்டில் ஒரு கடை போட்டுட்டாங்க, அமேசான் கோ அப்படின்னு எல்லாத்துலேயும் இருக்காங்களே. அப்புறம் ஏடபிள்யூஎஸ்னு சர்வீஸ், சாஸ் சர்வீஸ் விடுறாங்க. எஸ், that could be probably a strategy to innovate, keep innovating internally. அந்த புக் கூட ஒன்று பார்த்தோமே, இன்வென்ட் அண்ட் வாண்டர் அப்படின்னு. அந்த வாண்டரிங் ஃபேஸ்னால வர்ற விளைவுகள் நல்ல விளைவுகளாக இது இருக்கலாம். 199 நான் ரெக்கார்ட் பண்ணி நேற்று போட்டிருந்தேன். இன்றைக்கி 200th எபிசோட் போடுறேன். எனக்கு இன்றைக்கி இன்சிடென்டலி மை பர்த்டே டுடே, July 18. அண்ட் ஒரு நண்பர் வந்து யூடியூப் தம்ப்நெயில் டவுன்லோடர் டூல் ஒன்று யூஸ் பண்ணி அதிலிருந்து தேவையில்லாததெல்லாம் அகற்றி இந்த மாதிரி ஒரு கொலாஜ் பண்ணி அதில் ஒரு ஃபோர்க்ரவுண்ட் ஃபோட்டோ வச்சு எனக்கு ஒரு இமேஜ் அனுப்பிச்சிருந்தார், ஹாப்பி பர்த்டேன்னு. I thanked him, and only when I started looking at what I have been doing for the past 100, முதல் 100 வந்து we had a static default image in the thumbnail. The next 100 we decided we will try something new, and நிறைய குரங்குத்தனங்கள் விஷமங்கள்லாம் பண்ணியிருக்கேன்னு இப்போ தான் எனக்கு தோணுது. But I wanted to take this moment to thank you all. உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். You're not million subscribers, I know that. You're probably a few thousands. But quantity is not as important as quality. You have been giving me amazing feedback, both inside my organization and friends and strangers in YouTube. You have been writing back to me, correcting me sometimes, and encouraging me when I was kind of down, and helping me by being part of this journey. நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன். ஒவ்வொரு நாளும் அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது I feel like a child. I feel like a student who is an intelligent idiot. விஷயம் தெரியாது, விஷயம் தெரிந்து கொள்வது எப்படின்னு தெரியும். So that's the intelligent idiot. I feel like that, and so I need to thank you for that. Here is to another 800. Thank you.